தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த இதிலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சப்பாத்தி நம்ம போடும்போதும் அதில் தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போதும் வெந்துடும். இதிலே ஒரு 3/4 பாகம் நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. இது ஆறுனா தான் நம்மளால் மாவாக உருண்டை பிடிக்க முடியும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லாவே அது சூப்பராக அதில் தண்ணியில் போட்டோடனே நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆறுனா தான் பிடிக்க வரும். எண்ணெயெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விட்டுறலாங்க. ஆறணுன்னே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதாவது ரொம்ப ஆற விடலை. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டேன். ஜஸ்ட்டு மேலாக ஆறிடுச்சு. உள்ள